வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 9 நாள் 21 ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 5 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். பத்மஸ்ரீ பத்மபூஷனுக்கு இணையானது ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனையில் கருணையுடன் பணி செய்து வந்ததால் குடியரசுத் தலைவரிடம் புளோரன்ஸ் நைட்டிங்கேல் விருது பெற்ற செவிலியர் அலமேலு பெருமிதம். பத்மபூஷன் பத்மஸ்ரீக்கு ஈக்குவலான ஒரு விருதுனா புளோரன்ஸ் நைட்டிங்கேல் அவார்டு தான். இதுக்கு மேலே நர்சிங்கில் வேறு விருதே கிடையாது. ரொம்ப கிராமம் தான். நர்ஸுக்கு போய் சேர்க்குற கற்பையா என்னத்த பிள்ளை நர்ஸுக்கு போய் படிக்க வச்சுக்கிட்டு அப்படின்னு தான் சொன்னாங்க. ஓயா உசுரை காப்பாற்றுற வேலையே அதான். நான் ஒர்க் பண்ணுறது பேஷண்ட்ஸ்காண்டி தான். அந்த பேஷண்ட்ஸ் வர்றது என்னோட தம்பியாக இருந்தாவோ இல்லை என்னோட பேரண்ட்ஸாக இருந்தாவோ நான் அந்த இடத்துல நான் எப்படி ட்ரீட் பண்ணுவேனோ அது மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு நான் நினப்பேன். 2009 ஃபஸ்ட்டு போஸ்டிங்கில் அந்த 24/7 பிஹெச்சி ரன் பண்ணி அவங்க ட்ரைபலில் இருக்கிறவங்களை டெலிவரிஸ்க்கு நாங்கள் கொண்டு வந்தது. குன்னூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஓடி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணி நிறைய ஹைரிங் கேசஸ் நாங்கள் பண்ணது. அங்கே ஹில்ஸ் ஏரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரைபலில் ஃபேமிலி வெல்ஃபேர் கேம்புக்கு வாலண்டியராக அங்கேருந்து இன்டீரியர் பிளேஸில் போயிட்டு நான் கேம்ப் அட்டன் பண்ணது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜிஹெச் பொறுத்த மட்டும் அங்கே நான் மெட்டர்னிட்டி சைடில் 7 இயர்ஸாக ஒர்க் பண்ணும்போது பிபிஐசுடி காப்பர்ட்டி பொறுத்தினதுக்காக டிஸ்ட்ரிக்ட் லெவல் அவார்டு கலெக்டர்கிட்ட வாங்கினது. ஸோ ஃபேமிலி வெல்ஃபேர் சர்வீசஸ் பண்ணதுக்காகவும் ஆர்த்தோபெடிக் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தியேட்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணி நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணதுக்காகவும் இதுக்குரிய எவிடன்ஸ் ப்ளஸ் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் என்க்ளோஸ் பண்ணதுனால இது எல்லாம் எனக்கு ஒரு ஹெல்ப்பாக இருந்ததுமா. பாதைகள் கஷ்டமாக இருந்தால் கூட அதோட டெடிக்கேஷனுக்கு இவ்வளோ ஒரு கடவுள் கொடுத்த பரிசு இவ்வளோ பெருசு அப்படின்னு நினைக்கும் போது இட்ஸ் வெரி கிரேட்ஃபுல் மேம். நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. சேலம் ஏவிஎஸ் கல்லூரியில் கலாம் ஜோதி மாணவர்கள் கண்டறியும் 2 நாள் முகாம் வரும் ஜூலை 7 மற்றும் 8 ஆகிய 2 தினங்கள் சேலத்தில் உள்ள ஏவிஎஸ் கல்லூரியில் கலாம் ஜோதி மாணவர்கள் கண்டறிதலுக்கான வைய தலைமைக்குள் முகாம் நடைபெற உள்ளது. முதல் நாளில் 100 மாணவிகள், 2ஆம் நாளில் 100 மாணவர்கள் என 200 மாணவர்கள் இந்த முகாமில் பங்கேற்க உள்ளனர். இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சேலம் மண்டல பொறுப்பாளர் பாக்கியலட்சுமி செய்து வருவதாக இளைஞர் கள மாநில பொறுப்பாளர் செல்வி கீர்த்திகா தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. உள்ளாட்சி வேட்பாளர்களுக்கான 11வது பயிற்சி முகாம் திருவள்ளூர் மாவட்டத்தில் பெயர் பதிவு ஆரம்பம். இது இளைஞர்கள் காலம். சுதந்திரம் அடைந்து 78 ஆண்டுகளாக ஒரு நோய் இந்தியாவை கவ்வியிருக்கிறது. அது ஆட்சி அதிகாரத்தை வயதான காலத்திலும் விடாமல் அனுபவிப்பது. அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கு வழிவிட்டோ அவர்களை முன்னிறுத்தியோ செயல்படாததற்கு அவர்கள் கூறும் காரணம் இளைஞர்களுக்கு அனுபவம் போதாது, அவர்களுக்கு அரசியல் அறிவு இல்லை என்பது. இதற்கு தீர்வாக நல்லூர் வட்டம் அரசு இயல் களம் இளைஞர்களுக்கு அற இயல் பயிற்சி அளித்து வருகிறது. காலம் காலமாக சுயநல அரசியல் கருவேலக்காடு போன்று மண்டி கிடக்கிறது. நல்லூர் வட்டம் அளித்து வரும் பயிற்சி வழக்கமான அரசியல் அல்ல, மாறாக நேர்மை அரசியல், மக்களுக்கான மக்கள் அரசியல். மக்களை ஒருங்கிணைத்து அவர்களையும் அதிகாரத்தில் நிர்வாகத்தில் பங்காளிகளாக ஆக்கும் அரசியல். அரசமைப்பு சாசனத்தின் வழியில் நிர்வாகம் செய்யும் திறனை அளிக்கும் அரசியல். இத்தகைய பயிற்சியினை நல்லூர் வட்டம் கடந்த ஒரு ஆண்டில் 50 முதல் 100 வேட்பாளர்கள் வரை கலந்து கொண்டு வரும் 2 நாள் வைய தலைமைக்குள் 10வது முகாம் கோவை மாவட்டம் ஆனைமலை மகாத்மா காந்தி ஆசிரமத்தில் சிறப்பாக நடைபெற்று முடிந்த நிலையில் 11வது முகாம் திருவள்ளூர் மாவட்டம் திருப்பாச்சூரில் அமைந்துள்ள இயற்கை எழிலும் ஆன்மீக சூழலும் நிறைந்த ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி வளாகத்தில் ஆகஸ்ட் 1, 2 2 தினங்கள் நடைபெறவிருக்கிறது. இதில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் தங்கள் பெயர் மற்றும் விவரங்களை கூகுள் படிவத்தில் பதிவு செய்ய வேண்டும். அதிகப்படியாக 100 நபர்கள் மட்டுமே இம்முகாமில் பங்கு கொள்ள முடியும் என்று கிராமக்கள பொறுப்பாளர் பிரபு தெரிவித்தார். மேலும் விவரங்களுக்கு 9788016760 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. அமைப்புசாரா தொழிலாளர்கள் துறையின் புதிய பார்வை. எதையும் உயர்ந்த கண்ணோட்டத்துடன் சிந்தித்து செயல்படுத்தி வரும் நல்லூர் வட்டம் 76வது துறையான அமைப்புசாரா தொழிலாளர்கள் துறை அமைப்புசாரா தொழிலாளர்களில்
10 ஆண்டுகளுக்கு மேலாக பணி செய்து வருபவர்கள், சமூக பொறுப்போடு செயல்பட்டு வருபவர்கள், தொழிலில் சாதனை படைத்தவர்கள், தனித்திறன், பன்முகத்திறன் கொண்டவர்கள் ஆகியோர்களை கௌரவித்து நாட்டினுக்கு அவர்களை அடையாளம் காட்ட திட்டமிட்டுள்ளதாக அமைப்பு சாரா தொழிலாளர்கள் துறையின் மாநில பொறுப்பாளர் மார்கோஸ் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. பொறுப்புக்கேற்ற தகுதி. திண்டுக்கல் அபிப் ராஜா அவர்களின் இல்லம் தேடி உள்ளம் நாடி சென்றதில் சிறப்பான அனுபவம். திலகவதி. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் நெய்க்காரப்பட்டியில் வசிக்கும் நல்லூர் வட்டம் சுற்றுச்சூழல் களம் மாவட்ட பொறுப்பாளர் ஹபீப் ராஜா இல்லத்திற்கு திண்டுக்கல் மாவட்ட பொறுப்பாளர் திலகவதி, கிராம சபை மாவட்ட பொறுப்பாளர் பாலகுமார் அவர்களுடன் சென்றிருந்தார். அப்போது இல்லத்தின் கதவை திறந்ததுமே பசுமையாக காட்சியளித்த தொங்கும் தொட்டி பசுமை செடிகள், தொட்டியிலிருந்து ஜன்னலை அலங்கரிக்கும் மணி பிளான்ட், தரையில் அதற்கென்று ஒதுக்கப்பட்ட இடத்தில் மருதாணி செடிகளும் பூச்செடிகளும், செடிகளை பராமரித்து வருவதன் நேர்த்தியும் செம்மை இல்லத்தின் 10வது அம்சங்களில் 2வது அம்சமான பசுமையை காண முடிந்தது. வீட்டின் உட்புறத்தை உற்று நோக்கும்போது முதல் அம்சமான தூய்மை தெரிந்தது. நேர்த்தியுடன் அடுக்கி வைக்கப்பட்ட புத்தகங்கள் 4வது அம்சமான நூலகம். காய்கறி விதைகள் வாங்கி வைத்திருந்தது 5வது அம்சமான தற்சார்பு. 6வதாக உரிய இடங்களில் அடுக்கி வைக்கப்பட்ட பொருட்கள். தேவையற்ற பொருட்களை அட்டை பெட்டியில் அடுக்கி வைக்கப்பட்ட முறை. குப்பையை பிரித்து கொடுத்து குப்பை மேலாண்மை. மகன் மகளுடன் தன் கணவரின் சமூக பங்களிப்புக்கு ஒத்துழைப்பு நல்கும் சேர்ந்து செயல்படும் ராபியாத்துல் பசரியா. இல்லத்தரசி என்ற சிறப்போடு தாம் தொழில் முனைவோராக முயற்சி செய்து சேமிப்பிலும் கவனம் செலுத்தி செம்மை இல்லத்திற்கு தகுதியான 10 அம்சங்களையும் கண்டு வியப்பும் மகிழ்ச்சியும் அடைந்ததாக திலகவதி தெரிவித்தார். அங்கு சமூக பொறுப்பாளர் சையத் இப்ராஹிம் அவர்கள் அறிமுகமானார். அனைவரும் கலந்துரையாடும் போது வரும் காலங்களில் மக்களுக்கு விழிப்புணர்வூட்டி கிராம சபை, ஏரியா சபையை நடத்த ஆலோசிக்கப்பட்டதாக திலகவதி மேலும் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதா ராஜ். இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.